அப்படித்தான். மூச்சை நல்லா இழுத்து விடு. குதிக்காத குதிக்காத, ஒன்றும் இல்லை. அப்படித்தான், மூச்சை நல்லா இழுத்து விடு. இது வயிற்றுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, மூச்சு விடுறதுல தான் ஏதோ லேசா பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். என் தங்கம் இல்ல, குதிக்க கூடாது குதிக்க கூடாது, லேசா லேசா. அவ்வளவுதான் அவ்வளவுதான், ஒன்னும் இல்ல. அந்த சேர்ல கொண்டு போய் வை. அதுக்கு நான் எதையும் எடுத்துட்டு வரலையே டாக்டர். அதான் நாயே. மரியாதையா பேசுங்க டாக்டர். நான் உங்களை சொல்லல, நாயை கொண்டு வந்திருந்தீங்கன்னா அந்த சேர்ல வைங்கன்னு சொன்னேன். நான் நாயை கொண்டு வரல, நாயை வச்சிருக்கிற ஒரு ஆளை பத்தி பேசுறதுக்காக வந்தேன். மர்டரோ அல்லது சீரியஸோ, அதாவது மெர்சி கில்லிங் பண்ணணுமா இல்ல வைத்தியம் பார்க்கணுமா? ரெண்டும் வேண்டாம். எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். Are you sure that you are come to the right place? You shut up nurse. ஒரு பொண்ணு அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு மேல, அதாவது காதலனையும் மீறின அன்பு அந்த நாய் மேல வச்சிருக்கா. இதுக்கு என்னதான் அர்த்தம்? நான் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு தயாரா இருக்கேன். அவ என்னையும் நாயையும் சரிசமமா நடத்தக்கூடாதா? நான் உன்னை பத்தி பேசல, நான் என்னோட வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத. நமக்கு ஒரு நாய் போதும்னா அவங்க நினைச்சிருக்கலாம். என்ன சொன்னீங்க? கோவப்படாதீங்க. ஒரு நாய் போதும் அப்படின்னு சொன்னா ஒரு நாய் மட்டும் போதும் அப்படின்னு அர்த்தம். டாக்டர், என் காதலி என்ன காதலிக்கிறதுக்கு என்னதான் வழின்னு நீங்க ஒண்ணு சொல்லுங்களேன். இது யோசிக்க வேண்டிய விஷயம். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அந்த நாயை இங்க கொண்டு வர முடியுமா? எனக்கு அதை பரிசோதிக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், நீங்க அந்த நாயை பரிசோதனை பண்ணி என்ன பிரயோஜனம்? ப்ராப்ளம் நாய் கிட்ட இல்ல, ஜான்சி கிட்ட இருக்கு. கரெக்ட். சில சமயத்துல நீ புத்திசாலித்தனமா பேசுற. டாக்டர், இந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். இது என்னன்னு படிச்சீங்களா? சகாயம். நான் எல்லாருக்கும் சகாயம் தான் பண்ணுவேன். பேஷண்ட வேணா கேட்டு பாருங்க. சகாயம் தான். You can believe me. Go.